நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நார்த் கொரியால இருந்து எல்லாரும் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நார்த் கொரியா கவர்மெண்டே டாலர்ஸை சம்பாதிக்கிறதுக்காக ரஷ்யாக்கு அவங்க நாட்டு பெண்களை வேலைக்கு அனுப்புவாங்க. ஏதாவது தப்பு செஞ்சுட்டா திருப்பி நார்த் கொரியாக்கே அனுப்பணும். அப்படி அனுப்புற பெண்கள் ஊடாலேயே காணாம போறாங்க. இந்த சந்தேகத்தினால நார்த் கொரியால இருந்து ஒரு டிரெக்டிவ் வந்து இதை கண்டுபிடிக்க வராரு. அதே சமயத்துல இந்த பக்கம் சவுத் கொரியால பார்த்தோம்னா அவங்க ஊர்ல நிறைய ட்ரக்ஸோட சர்க்குலேஷன் அதிகமாயிருச்சு. அதனால யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. எங்க இருந்து இது வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கிட்ட இருந்து ஒரு டிடெக்டிவ் வராரு. ரெண்டு விஷயங்களையும் அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது அந்த படமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நாட்டுல நடக்குதாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித பயத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு. உங்க எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வயசோர் நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போறோம். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 2026 வந்த ஹியூமிட்ங்கிற படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இங்க ஒருத்தர் ப்ராஸ்டியூட் நடக்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு பொண்ணு இருக்கா. இவர் வந்தோடனே நான் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு பழக்கப்பட்ட மாதிரி வந்து பக்கத்துல உட்கார்றா. யாருன்னு பார்த்தா இவர் தான் அந்த சவுத் கொரியா ஏஜென்ட். இவர் பேர் ஜோ. அவர் அந்த பொண்ணு கிட்ட இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இங்க இருந்து கிளம்புன 2 மணி நேரத்துல எங்க பேக்கப் டீம் வந்து உங்களை இங்க இருந்து காப்பாத்திடுவாங்க. அதுக்குள்ள மறுபடியும் நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களையும் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா நான் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். அதை வச்சு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஸ்டாண்ட்லாம் எடுத்து வச்சு அவர் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கையில ஒரு பேண்டை வேற போட்டு விடுறாரு. பார்த்தா அது இவங்களோட ஹெல்த் இஷ்யூ எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அதுல காமிக்குது. இந்த பக்கம் அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க சிஸ்டத்துல. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஃபாரின் கரன்சி வந்து நாங்க சம்பாதிக்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு எங்களை அனுப்பி விட்டாங்க. நான் என்னோட குழந்தையும் என்னோட ஹஸ்பண்டையும் என்னோட நார்த் கொரியாலேயே விட்டுட்டு நான் மட்டும் இங்க வேலை பார்க்க வந்தேன். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் போலீஸ் ரைடு வந்து நீ திரும்பி நார்த் கொரியாவுக்கே போன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நார்த் கொரியாவுக்கு தான் அனுப்புவாங்கன்னு பார்த்தா அங்க இருந்து என்னை கூட்டிட்டு போய் ரஷ்யாக்காரங்கிட்ட வித்துட்டாங்க. அதுல இருந்து அவனுங்க எனக்கு ரொம்பவே மோசமான ட்ரக்ஸை போட்டு என்னை இந்த மாதிரி தொழில வந்து தள்ளிட்டாங்க. டெய்லி நரக வேதனையை தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ஊர்ல ஏதோ ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒரு ட்ரக்ஸ் இருக்குமாமா. அதைத்தான் வந்து எனக்கு இங்க கொடுத்துட்டாங்க. அதை எனக்கு கொடுத்து எனக்கே தெரியாம பல பேர் என் கூட இருந்ததை வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் என்னால இங்க இருந்து போக முடியல, நீங்க வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போதுலயே இந்த பக்கம் ஜோ என்ன சொல்றாருன்னா, நம்ம தான் ட்ரக்ஸ் எங்க இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல, கண்டிப்பா உங்களை இங்க இருந்து கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஹெட் கிட்ட பேசினா அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட இப்ப அந்த அளவுக்கு வந்து காசு கிடையாது, நம்ம அவளை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுலயே திடீர்னு அந்த லேடி அந்த போனை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னை இங்க இருந்து கூட்டு போங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி கத்தையும். இந்த சத்தம் கேட்டு வெளியே இருந்த அந்த அடியாட்கள்லாம் உள்ள வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது சமாளிக்கலாம்னு பார்த்தா அவங்கள சமாளிக்கவே முடியல. பேக்கப் டீமை உடனே இங்க அனுப்பி வைக்க முடியுமா, அவங்களை இங்க இருந்து காப்பாத்திட்டு போயே அவங்கள இப்பயே விட்டுட்டு போனா அவங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லையும் ஹெட் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நீ ஃபர்ஸ்ட் வெளியே வா, அங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத, சண்டை போடாத அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ளேயே அந்த அடியாட்கள்லாம் சாவியை வச்சு திறந்து உள்ள வந்துடுறாங்க. இவன் அங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு வெளியே போறான். பார்த்தா அந்த லேடி வந்து கத்திட்டே இருக்காங்க. டேய் என்னடா என்னை விட்டுட்டு போற, காப்பாத்துடா காப்பாத்துடான்னு சொல்லி கத்திட்டே இருக்கேன். நம்ம ஜோக்கு விட்டுட்டு போகவே மனசு இல்ல. அதனால அங்க இருக்கிற எல்லாரு கூடயும் சண்டை போடுறாரு. ஆனா அந்த அடியாட்கள் அதுக்குள்ளேயே அந்த லேடிக்கு வந்து ஒரு ட்ரக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஊசியை போட்டுடுறாங்க. அதனால அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போறாங்க. அங்க சண்டை போட்டு அந்த லேடியை தூக்கிட்டு உங்க ஹெட் ஆஃபீஸ்க்கே வந்துட்டாரு. அவரு வந்து அவங்களை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே அவங்க அந்த ட்ரக்ஸ்னால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜோவால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இவங்க வந்து என்னைய நம்பிதான் இருந்தாங்க, இப்படி என்னால காப்பாற்ற முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்காரு. உடனே ஹெட் சொல்றாரு, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு ஒன்றும் பண்ணல இல்ல, இப்படினால அவங்கள நம்ம காப்பாத்திட்டு வந்திருந்தா கூட அந்த ட்ரக்ஸ் இல்லாம அவங்க செத்துதான் போயிருந்திருப்பாங்க. அதனால நீ ஒண்ணு இதுக்கு கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் மேல இருக்கிற ஒரு ஆபீசரை பாக்குறதுக்காக வந்து எல்லா ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணா அவர் கேக்குறாரு, என்ன ஜோ ரொம்பவே வருத்தமா இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி உங்க இன்ஃபார்மரை நீங்க இழந்ததே கிடையாதா, இதெல்லாம் வந்து நம்ம தொழில்ல சாதாரணம் தான், எதுவும் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஹெட் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து நார்த் கொரியால இருந்து தான் வருது, நம்ம சவுத் கொரியாக்கு இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம யங்ஸ்டர்ஸோட லைஃப வந்து ஸ்பாயில் பண்றாங்க, நம்ம இதை வந்து தடுத்தே ஆகணும், இது எல்லாமே ரஷ்யா மூலியமா தான் நம்ம நாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதே திட்டவட்டமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த ஜோ வந்து ஹெட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இது ஒன்னும் ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, இது ஒரு ஹியூமன் டிராபிக் சம்பந்தப்பட்ட விஷயம். நார்த் கொரியா பெண்களை கடத்தி ரஷ்யால தப்பான தொழில்களுக்கு ஈடுபடுத்துறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க ஜோ, நம்ம நார்த் கொரியா பெண்களை காப்பாத்தணும்னு சொல்றீங்களான்னு கேட்டா அதையும் நம்ம சேர்த்து பண்ணணும் தான் சொல்றேன், ஏன்னா அவங்களும் உயிர் தானே அப்படின்னு சொல்லி இவர் பேசுறாரு. அதுக்கான அப்ரூவலே அந்த ஹெட் கொடுத்துட்டாரு. இப்ப அப்படியே ஜோவை காமிச்சா அவரு ரஷ்யால இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல இப்ப வந்திருக்காரு. அங்க ஒரு பொண்ணு சர்வ் பண்ண வரா. அவ கேக்குறா, நீங்க சவுத் கொரியாவான்னு கேட்டா ஆமான்னு சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு என்னோட ஃப்ரெண்டை வந்து நீங்க நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. எதுக்காக இதெல்லாம் பண்றாருன்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி காமிச்சா
காமிச்சா ஒரு பார்டர் மாதிரி இருக்கு. அதுல இருந்து ஒரு 4 பெண்களை கூட்டிட்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். வர வழியில ஒரு டெட் பாடி கிடக்கு. அதை பார்த்து அந்த பொண்ணுங்க ரொம்பவே பயந்து போய், இது பாக்குறதுக்கு சைனா மாதிரி இல்லையே, இது ரஷ்யாவான்னு கேட்டா ஆமான்னு சொல்றான். இப்பெல்லாம் சைனா ரொம்பவே செக்யூரிட்டி அதிகமாயிருச்சு, அதனால ரஷ்யா மூலியமா நீங்க சைனாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வரான். அப்பதான் தெரியுது அங்க இருக்க ரஷ்யாக்காரன்ட்ட விக்கிறதுக்காக தான் இந்த பெண்களை வந்து அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்கான் போல. இங்க வந்திருக்கான்ல இவன் தான் வந்து இந்த வில்லன். இவன் எல்லா பெண்களையும் கடத்தி கொண்டு போய் தப்பான தொழிலுக்கு விக்கிறவனா. அவன் கிட்ட இந்த பெண்கள் எல்லாம் விட்டுறான். ஒரு ட்ரக்ஸ வேற குடுக்குறான். இது எங்க ஊர்ல இருக்கிற ரொம்பவே சூப்பரான ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அதையும் வாங்கி வச்சுக்கிறாங்க ஒரு சாம்பிள். அப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாம் சேர்த்து கார்ல ஏத்தும் போல அதுல ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஏதோ தப்பா தெரியுது. அங்க தப்பிச்சு ஓடுறா. பார்த்தா அந்த பொண்ணை சுட்டுறான். என்னதான் இருந்தாலும் நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு தவண்டுகிட்டு இருக்கும் போதே மறுபடியும் சுட்டுறான். அங்கேயே செத்து போறா. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ரஷ்யாக்காரங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. கார்ல போகும்போது அந்த ட்ரக்ஸ் வந்து ஏதோ ஒரு போன் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள போட்டு பியூரிட்டி செக் பண்ணா கிட்டத்தட்ட 99% இந்த ட்ரக்ஸ் வந்து ரொம்ப வீரியமானதுங்கிற மாதிரி காமிக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுங்க மேல இதெல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணு, தேவைன்னா நம்ம நிறைய வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவனும். இங்க ஒரு வீடு மாதிரி இருக்கு. ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இவனும் வந்து பொண்ணுங்களை கடத்தி விக்கிறவன் தான் போல. வீட்டுக்குள்ள வந்தோடனே அவனை யாரோ அட்டாக் பண்றாங்க. இருட்டுல இருக்கறனால தெரியல. பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க வந்து நார்த் கொரியாவோட ஏஜென்ட். இவர் பேர் வந்து பார்க்கு. இந்த மாதிரி நார்த் கொரியா பொண்ணுங்களை இல்லீகலா நீ வந்து வித்ததுனால உன்னை வந்து நான் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எம்பசிக்கு கூட்டு போறாரு அரெஸ்ட் பண்ணி. எல்லாத்துக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம், நார்த் கொரியால வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமா அவங்களை தண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கும் போதுல அங்க இருந்து ஜெனரல் சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவர் வந்து அந்த புரோக்கர்ட்ட சொல்றாரு, உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் இது எழுதிரு, உன்னோட நாட்டுல இருக்கிற உன் ஃபேமிலியை நினைச்சு நீ எழுது அப்படின்னு சொல்றாரு. இது என்னமோ கொஞ்சம் மிரட்டுற தோணியில தான் இருக்கு. இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரியே தெரியல. இவங்க மேல ஒரு சந்தேகமா இருக்கிறதுனால இந்த பார்க் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன வந்து அந்த டேபிள் கடியில செட் பண்ணி வைக்கிறாரு. அந்த புரோக்கர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுல அவனோட மூக்குக்குள்ள லெட்டை விட்டு சக் 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 சக்னு அடிச்சுட்டே இருக்காரு. அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். சரி ஓகே, அவன் எல்லாத்தையும் எழுதி வைப்பான். நம்ம 2 பேரும் டின்னர் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்ப 2 பேர் வர்றாங்க. ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இங்க ஹியூமன் டிராபிக்கை வந்து கண்டுபிடிக்க வந்தேன்னு சொல்றீங்க, பட் ஆனா என்னைய கண்காணிக்க வந்த மாதிரில தெரியுது, உண்மையிலேயே நீங்க அதுக்கு தான் வந்தீங்களான்னு சொல்லி கேட்டா, ஏன் நீங்க எதுவும் தப்பு செஞ்சீங்களா உங்களை கண்காணிக்கிற அளவுக்குன்னு கேக்குறாரு பார்க்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சரி அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்லும் போதே அங்க ஒரு வெயிட்ரஸ் வரா. அவ வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும் போதுலே இந்த பார்க்கு திடீர்னு அந்த பொண்ணை வந்து வச்சக்கன் வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரு. எதுக்குங்கிறதே வந்து இந்த ஜெனரலுக்கு புரியல. அந்த ஜெனரல் கேட்குறாரு, ஆல்ரெடி உங்க 2 பேத்துக்கு பழக்கம் எதுவும் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் அவ அங்கிருந்து போன உடனே இவளோட பேர் வந்து சேசனா, இவங்க தான் இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்கரு, எல்லாத்துக்கும் இவங்கள தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சரி ஓகே, உங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு கதை இருக்கு, நான் அதை போக போக தெரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி அந்த ஜெனரல் சொல்றாரு. இந்த சேசன்ங்கிற பொண்ணு போய் பாட ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேத்துக்கும் அந்த பாட்டு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி 2 பேரும் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. திடீர்னு பார்க்குக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு சொல்லி போய் பார்த்தா அந்த புரோக்கர் அந்த இடத்துல செத்து கிடக்குறான். உடனே அந்த ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, இவன் சாகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டான், பார்டர் கடத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணா, அங்க இருந்து என்ன ஆச்சு, எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னா. பார்க் சொல்றாரு, கடத்துற வரைக்கும் எல்லாமே இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் ரஷ்யால என்ன நடக்குதுங்கிறத இவன் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜெனரல் இருந்துட்டு, இந்த மாதிரி புரோக்கர்ஸ்க்கெல்லாம் விற்கிறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சரி வீடியோ ஏதாவது ரெக்கார்ட் பண்ணீங்களான்னு கேட்டா, நீங்க ரெக்கார்ட் பண்ண சொல்லி சொல்லலையேங்கிற மாதிரி மழுப்புறாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த பார்க்குக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு ஒரு சந்தேகம். அப்படின்னு சொல்லிட்டு டேபிளுக்கு அடியில வச்ச மைக் எதுவும் இருக்கான்னு சொல்லி போய் பார்த்தா அந்த மைக் எதுவும் இல்ல. பார்த்தா அங்க இருந்த ஒருத்தன் கையில கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த மைக்கை இப்படிதான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இந்த மாதிரி நடந்தனால ரொம்பவே டென்ஷன் ஆகி ரூமுக்கு புக்கிறதெல்லாம் போட்டு கீழே தள்ளி விடுறாரு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எழுதணும்னு சொல்லி உட்காந்தா அவரால் எழுதவே முடியல. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி ஒரு ஹோட்டலை காமிக்கிறாங்க. சேசன் வந்து ஒரு ரூமுக்குள்ள வர்றா. பார்த்தா அதுல வந்து இதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட்ல பார்த்தவன் தான் இருக்கான். இன்னொரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகுது. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த 2 ரூமும் அட்டாச் ஆயிருக்கு. அதுக்குள்ள இருந்து நம்மளோட ஜோ வெளியே வராரு. வந்து சேசன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, யாருக்குன்னு பார்த்தா இவங்க அம்மாக்கு கேன்சர் இருக்காமா, அவங்கள காப்பாத்துறேன் உங்களையும் காப்பாத்துறேன்னு சொல்லிதான் இப்ப இவன் இன்ஃபார்மரா இருக்கா அந்த இடத்துல. வந்தோடனே ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டா, என் ஜெனரலோட ஒருத்தர் வந்திருந்தாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தேன், எதுக்கு வந்தாரு சொல்லி யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்றா. யாருன்னு கேட்டா அதை பத்தி எதுவும் அவ தெளிவா சொல்லல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறான். இவன் யாருன்னு பார்த்தா அந்த ரஷ்யா வில்லன் தான். இவனை உனக்கு தெரியுமான்னு கேட்டா, அவன் இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் நாங்க பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு ட்ரக் ஒன்று கையில கொடுக்குறா. அதை அவங்க பியூரிஃபை செக் பண்ணி பார்த்தா அதே ட்ரக் தான், இதுதான் சவுத் கொரியா ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி இது எப்படி நீங்க உங்களோட கஸ்டமர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா,
நாங்க அவங்களுக்கு ஜூஸ்ல இத கலந்து குடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க கூட ஒண்ணா இருப்போம். மறுபடியும் அவங்களுக்கு இந்த ட்ரக்ஸோட அடிக்ஷன் தேவைப்படும்போது நாங்க அவங்க கிட்ட இத வித்துருவோம். இதத்தான் நாங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவ சொல்றா. இது ஈஸியா நடந்துருமான்னு கேட்டா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி உங்க இடத்துல யாராவது காணாம போயிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவ சொல்றா, ஆமா நெறைய பேர் வந்து காணாம போயிருக்காங்க. இதுவரைக்கும் திரும்பி நார்த் கொரியாவுக்கு போன மாரி எந்த ஒரு நியூஸும் எங்களுக்கு கிடைச்சது கிடையாது. சரி அதுல யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா, தெரியும் அப்படின்னு சொல்றா. கிம்னு ஒருத்தவங்கள சொல்றா. யாருன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நம்ம ஜோ கிட்ட இன்ஃபார்மரா இருந்து ஒருத்தவங்க செத்து போயிருப்பாங்களா, அவங்கள பத்தி தான் சொல்ல இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. இவளையாவது எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி நினைக்கிறான். சரி நீங்க கொடுத்த டீட்டெயில் வரைக்கும் நன்றி. அதனால நீங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவளை வழி அனுப்பி வைக்கும் போல அவளுக்கு கிளவுஸ் கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுத்து அனுப்புறான். அந்த இடத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த மாதிரியே அந்த இடத்தையே அப்படியே கிரியேட் பண்றாங்க. ஜோக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. அசிஸ்டன்ட் என்ன கேக்குறாங்கன்னா, இவ வந்து இப்படி சொல்றாள்ல, நம்ம கிட்ட அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக கூட வேற யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்கன்னு சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டா, இவங்கலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்கலாம் பயந்து போயிருக்கிறாங்க. நம்ம இவங்கள சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இவளை அந்த ஹோட்டல் இன்சார்ஜ் தான் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. மறுபடியும் அங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு அவ எல்லாத்தையும் கையில குடுக்குறா. உனக்கு இவரோட கான்டாக்ட் கிடைச்சது நல்லதுதான். சரி ஓகே இந்த மருந்தை நான் வந்து அனுப்பிடுறேன். அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தா நம்ம பார்க் அந்த இடத்துல நிக்கிறாரு. நான் இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க உள்ள. பார்க் கேட்குறாரு, உன்னை எவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? காசுக்காகத்தான் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இவன் எந்த பதிலும் சொல்லாம, எனக்கு நைட் ஒரு ஷோ இருக்கு, நான் டயர்டாக இருக்கேன், போய் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டா. அவங்க 2 பேரும் பேசுறத யாரோ ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோவை அந்த ஜென்ரலுக்கு அனுப்பி விடுறாங்க. இப்போதான் தெரியுது ஜென்ரலுக்கு கீழே 2 அசிஸ்டன்ட் இருந்திருப்பாங்களா, அதில் ஒருத்தன் தான். இந்த பார்க் வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கான். வேமா வந்து அந்த ஸ்டேஷனோட கஸ்டமர் யாரையாவது கண்டுபிடி, அவன் நாட்டுக்கு துரோகம் பண்றான்னு சொல்லி அவளை சீக்கிரமா நம்ம கடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் சொல்றாரு. இப்பதான் தெரியுது இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறது அந்த ஜெனரல் தான். ஆனா இதை சந்தேகப்பட்டு பார்க்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளேயே அங்க இருந்து காணாம போயிடுறாங்க. வேமா அந்த பார்க்க வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெனரலும் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த ஜெனரல் என்ன பண்றாருன்னா, சேஷோன் வந்து எந்த ரூம்ல இருந்தா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சிருக்காரு. அந்நேரம் தான் நம்ம ஜோவும் அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து போறாங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு சீக்ரெட்டான இடம் இருக்கு. அங்க வந்துட்டு அவ கேக்குறா, இவன் வந்து நார்த் கொரியாவோட ஏஜென்ட் தானே, இவன் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அவங்களோட ஒர்க்கர்ஸை அவங்க நார்மலா கண்காணிக்கிறது உண்டுதான். அதனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொன்ன மாதிரி யாராவது இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ண இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணா சேஷனை வந்து பார்க் வந்து பார்த்துட்டு போன மாதிரி இருக்கு. இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோவும் அசிஸ்டன்ட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த நார்த் கொரியா ஏஜென்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒருத்தர் செத்து போனான்ல அவனை நாட்டுக்கு அனுப்பாம யாருக்குமே தெரியாம அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நார்த் கொரியாவுக்கு தெரியாம தான் இந்த ஜெனரல் எல்லா விஷயத்தையும் இங்க இருந்து பண்ணிட்டு இருக்காருங்கிறது இப்ப தெளிவா வந்து ஜோக்கும் அவங்களோட அசிஸ்டன்ட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. இன்ஃபார்மருக்கு ஆன மாதிரி இப்போ இவளுக்கும் ஆயிடக்கூடாது, பெரிய பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அவளை நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படி சொல்லி அசிஸ்டண்ட்டை சொன்னா, நம்மளுக்கு அதுக்கான ரைட்ஸ் கிடையாது, நம்ம ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்காண்டி அப்படியே விட சொல்றியா, நான் அவளை காப்பாற்றியே ஆவேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்க்கையும் சேசோனையும் காமிக்கிறாங்க. அவள் வெளியே உட்காந்து தம் அடிச்சுட்டு இருக்கா. இவரும் வந்து அவளை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் போயிருந்திருக்காங்க போல. பார்க் வந்து தண்ணி அடிச்சுட்டு படுத்திருக்காரு ரூம்ல. அந்நேரம் இந்த ஜெனரலோட அசிஸ்டன்ட் வந்து அவரை அடிச்சு அங்கிருந்து கூட்டு போறாங்க. ஜெனரல் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து என்னைய கண்காணிக்கிறதுக்காக வரல, சேசோனை பாக்குறதுக்காக தானே நீங்க வந்தீங்க, நான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் இதை பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவை காமிக்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா இது வரைக்கும் அவ ஹோட்டல் ரூமுக்கு மாசத்துல ஒரு வாட்டினாலும் வந்துட்டு போயிருக்கலாமா அந்த கஸ்டமரை பாக்குறதுக்காக. இந்த இடத்துல ஒரு விஷயம் தப்பா இருக்கு. பக்கத்து ரூம்ல அதே மாதிரி ஒரு 2 பேர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்பதான் நம்மளுக்கு தெரியுது சேசோன் வந்து சவுத் கொரியா ஏஜென்ட்டோட ஒரு இன்ஃபார்மரா இருந்திருக்கா. அவ நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டா, அவளை கண்டிப்பா நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெனரல் சொல்றாரு. இதை கேட்டோடனே பார்க் வந்து நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் நம்ம போய் அவளோட இடத்த சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. அவங்க இந்த மாதிரி அந்த ஹோட்டலை சர்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத சிசிடிவி மூலியமா ஜோமா அசிஸ்டன்ட் பாத்துறாங்க. அங்கிருந்து அவர் வேகமா கிளம்புறாரு. இந்த பக்கம் அந்த நார்த் கொரியா ஏஜென்ட் எல்லாரும் சேர்ந்து சேசன் இருக்கிற இடத்த வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்க் தான் வந்து அவளை செக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, நீ எதுக்கு சவுத் கொரியாவோட ஏஜென்ட் கூட பேசுன, அதனாலதான் இப்போ உனக்கு பிரச்சனை, அது மட்டும் ஆமான்னு உறுதியாயிருச்சுன்னா உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா, நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடு. சப்போஸ் அவங்க உன்னை வந்து விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்கன்னா அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நீ என்கிட்ட பாஸ் பண்ணேன்னு சொல்லிக்கலாம், நான் உன்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாவ.
அவளை விசாரிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் பேப்பர்ஸ் லெட்டையும் கையில கொடுத்து இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே எழுதுங்கன்னு சொல்லி கொடுக்குறா. அவளும் எழுதுறா. இதுல கொஞ்சம் மாத்தி இருக்கு. அந்த ஹோட்டல் ரூமுக்கு போகும்போது மட்டும் நிறைய விஷயங்கள் மாத்தி இருக்கு. எழுதுன்னு சொல்லி அவளை எழுத வச்சுட்டே இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா தூங்கவே விடாம. அவ தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா அதை கூட விடாம அவளை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க எழுத வச்சு. இதுல நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப தண்ணின்னு கேட்கையும் சரி தண்ணியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை ரெண்டையும் கெட்டிட்டு ஒரு கேன் நிறைய இருக்க தண்ணிய மூஞ்சில துண்டை போட்டு மூஞ்சி முள்ள ஊத்துறாங்க. அதுக்கு முன்னாடி பார்க் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கொஞ்ச நேரம் மூச்சை அடக்கி வச்சுக்கோ, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இவங்க இந்த மாதிரி விசாரிக்கிறது எல்லாத்தையுமே ஜோ வெளியே ஏதோ ஒரு டிவைஸ் வச்சு முடிஞ்ச அளவுக்கு கேட்க ட்ரை பண்றாரு. பட் ஆனா அவருக்கு எதுவுமே அவ்வளவா கேட்கல. கடைசி இவ தான் குற்றவாளின்னு சொல்லி நார்த் கொரியா ஏஜென்ட் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அவ தான் உறுதி பண்ணிட்டு இவங்க வெளியே வந்துடுறாங்க. பார்க் உடனே வெளியே சொல்றாரு, அவ எனக்காண்டி தான் அந்த வேலையெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியாம அது எப்படி ஒரு ஆபரேஷன் நடக்கும், வாய்ப்பே கிடையாது. உங்களோட வேலை என்ன, காணாம போனவங்கள கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். பட் ஆனா என் வேலையில நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி ஜெனரல் சொல்லிட்டாரு. அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. பார்க் உடனே போய் அவ கையில ஏதோ ஒண்ணு கொடுக்குறாரு. நீ என்னதான் நம்ம ஊருக்கு போனா பொய்யா தான் அந்த வாக்குமூலத்தை கொடுத்தேன் அப்படின்னு நான் ஒன்று செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி உன் கையில கொடுத்தா லெட்டர்ல என்ன இருக்கோ அதை வாசி அப்படின்னு சொல்றாரு. நான் அதுக்குள்ள எப்படியாவது அந்த சவுத் கொரியா ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சு உன்னை காப்பாத்திடுறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த பார்க் அங்க இருக்க அசிஸ்டண்ட்டை சொல்றாரு, உடனே அந்த சவுத் கொரியா ஏஜென்ட் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, நாங்க எங்க ஜெனரல் சொல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டோம், வேணா உங்களுக்காக ஒரு க்ளூ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியா ஏஜென்ட் எங்க இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. சரி வாங்க போலான்னு கேட்டா, நான் ஜெனரல் சொல்லாமல் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. அதனால இவர் மட்டுமே அவங்கள போய் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இவங்க போகிறத பின்னாடியே ஜோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு காரை. ஆனால் அந்த ஜெனரல் என்ன பண்ணுறான்னா, அவளை நார்த் கொரியாவுக்கு அனுப்பல, அந்த ரஷ்யா மாஃபியாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. சேசோனை அவங்கிட்ட வித்துட்டு அதுக்கான காசையும் வாங்கிட்டு ரஷ்யாக்காரன் என்ன கேட்குறான்னா, எதுக்காக என் புரோக்கரை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு, எங்கள் நாட்டிலேருந்து ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாக அவனை நான் கொலை பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ அப்படியே பாக்குறா என்னடா அப்படின்ட்டு. அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஜோ போட்டோ எடுத்து அவரோட அசிஸ்டன்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அங்க இருந்து அவளை கூட்டிட்டு வேற எங்கேயோ போறான் அந்த ரஷ்யாக்காரன். இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கே தெரியாம அந்த இடத்துக்குள்ள போய் என்னதான் நடக்குதுன்னு பாக்குறாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய கண்ணாடி பெட்டி வெளியே வருது. அதை இவன் ஷூட் பண்றான். என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணுங்கள்லாம் விலை அதிகமா வச்சு எங்கேயோ வித்துருவாங்க போல. அந்த மாதிரி ஒரு தொழிலை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த பார்க் என்ன பண்றாரு அப்படின்னா, அசிஸ்டண்ட் தேடி வந்துட்டாரு. அவளை போட்டு அடின்னு அடிச்சு அவளை துப்பாக்கி முனையில நிக்க வச்சு போட்டோ எடுத்து நம்ம ஜோக்கு அனுப்பி விட்டு, உடனே நீ இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா உன் அசிஸ்டன்ட் நான் கொலை பண்ணிடுவேன், அதனால நீ சீக்கிரமா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, ஏ லூசு பயலே, உன் காதலியை காப்பாத்துறதுக்கு தாண்டா நான் இங்க வந்திருக்கேன், நீ வேணா என் அசிஸ்டன்ட்ட சொல்லி அதுக்கான போட்டோஸ் நான் அனுப்பி வச்சிருக்கேன், அதை பாரு, அதுக்கப்புறமாவது உனக்கு புரியுதான்னு பார்ப்போம், இதெல்லாம் பண்றதே உன்னோட ஜெனரல் தான், கொஞ்சம் அதை பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜோ சொல்லையும் இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட்டை வச்சு அதை பார்த்தா உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. பக்கம் அந்த ஜெனரல் என்ன பண்றாருன்னு பார்த்தா, அந்த ஹோட்டல்ல சேசோன் வேலை பார்த்தால அங்க இருக்கிற ஹெட்டை வச்சு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றான். இந்த மாதிரி பார்க்கும் சேசோனும் சேர்த்து தான் சவுத் கொரியா ஏஜென்ட் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம பார்க்க கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் சேசோன் அந்த ரஷ்யாக்காரன் கூட்டிட்டு வரான்ல ஒரு இடத்துக்கு, அங்க நிறைய பொண்ணுங்களை கண்ணாடி கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கான். இவன் அங்க இருக்கவங்க கிட்ட சண்டை போடையா அவளுக்கு ஒரு போதை ஊசியை போட்டு அவளையும் மயக்கமடைய வச்சிடறான். இந்த பக்கம் நம்ம ஜோ எப்படியும் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டாரு. இது எல்லாத்தையும் அந்த ஜெனரல்கிட்ட சொன்னா, நான் சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துடுறேன், அவன் அங்கேயே கொலை பண்ணி போட்டுரு, நான் அந்த பார்க்கையும் சீக்கிரமாவே கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜோ எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு உள்ள இறங்கி போயிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்க் வேகமா கார்ல வரையும் ஜெனரலும் அதே இடத்துக்கு கார்ல வந்துடுறாரு. அதனால 2 பேரும் துப்பாக்கி வச்சு மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் சேசன் மயக்கமா இல்ல, அந்த போதையால கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் அவ விடாமுயற்சியை விடாம அங்க இருந்து ஒருத்தங்கிட்ட கண்ணை பிடிங்க அங்க இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ளிடுறா. இந்த பக்கம் ஜோ எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் பார்க்கும் எல்லாரும் காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த பொண்ணுங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு ஜோ வந்துட்டாரு, பார்க்கும் வந்துட்டாரு. 2 பேரும் துப்பாக்கி முனையில நிக்க வச்சுட்டு உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆல்ரெடி நான் ஒரு இன்ஃபார்மரை கொலை பண்ணிட்டேன், அந்த குற்ற உணர்ச்சியை நான் தாங்க முடியல, இவங்களும் என்னோட இன்ஃபார்மர் தான், நான் அவளை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாமே பண்றேன் பார்க் கிட்ட சொல்றாரு. சண்டையில 2 பேத்துக்குமே அடிபட்டுருது. அவங்க எப்படியோ அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒளிஞ்சு சுட்டுட்டு இருக்காங்க. பக்கம் அதுக்குள்ள சேசோன் அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் அந்த பெட்டியில இருந்து காப்பாத்துறா. எப்படியும் அந்த ரஷ்யாக்காரனே அங்கேயே கொலை பண்ணிட்டு எல்லாரும் கூப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஜோவும் பார்க்கு சேசோன்
ஆனா அந்த வெளியே இந்த ஜெனரல் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. வெளியே வந்தவங்கள சுட்டு அதுல ஒரு 2, 3 பேர் செத்து வேற போயிடுறாங்க. பார்க்க வந்து திட்டிட்டு இருக்கான். உன்னால நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? நீ தான்டா பிரச்சனை. நீ வெளியே வாடா பாத்துக்கிறேன்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போல அசிஸ்டன்ட் அங்க இருந்து வந்து ஜெனரலை சுட ஆரம்பிக்கிறா. இவங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டதுனால பார்க் வந்து காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு தான் அசிஸ்டன்ட் பக்கமா ஷூட் பண்ணா. அவளை தான் ஷூட் பண்ண வராங்கன்னு நினைச்சிட்டு அவ வந்து பார்க்க ஷூட் பண்ணிடுறா. பின்னாடி அந்த ஜெனரலை தான் ஆக்சுவலி இவர் வந்து ஷூட் பண்ணியிருந்திருப்பாரு. அதனால பார்க்குக்கு வந்து ரொம்பவே அடிபடுது. இதை பார்த்து வந்து சேசோன் ரொம்பவே அழுகுறா. அப்புறம் இப்படியே விட்டுட்டு இருந்தா அந்த ஜெனரல் எல்லாரையும் கொன்றுவான்னு சொல்லிட்டு பார்க்கும் ஜோவும் பிளான் பண்ணி அவனை 2 பக்கமும் டார்கெட் பண்றாங்க. பார்த்தா அதுல பார்க்குக்கு ரொம்பவே அடிபட்டுருது. இதே மாதிரி ஜோக்கும் அடிபடுது. ஆனா அந்த இடத்துலயே அவர் செத்து போற மாதிரி தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஜோ கிட்ட ஏதோ ஒண்ணு பார்க் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாருங்கிறத நம்மளுக்கு இப்ப சொல்லல இருக்கும். அந்த இடத்துலயே அவர் செத்து போறாரு. அப்புறம் அங்க நடந்த எல்லாத்தையுமே வந்து சவுத் கொரியா இருக்கிற எல்லா ஆபீசர்கிட்டையும் அவர் மீட்டிங் போட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் வந்து கேக்குறா, சேசோனை காப்பாத்துறதுக்காகத்தான் நீங்க இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி அப்ப பார்க்க உங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, அதையும் இந்த இடத்துல இவர் சொல்லல. சேசோன் இப்ப எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தா ஏதோ ஒரு மியூசிக் ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டு அவளோட வாழ்க்கையை அப்படியே லீட் பண்றாங்கிறதோட இந்த படம் முடியுது. அதே மாதிரி அடுத்த ஒரு படத்துல உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.